தன்னம்பிக்கை நிறைய வருதுன்னு சொன்னீங்க. எப்படி கிடைக்கிற ஒரு கம்பெனி இதெல்லாம் நம்பி இருக்கணும்னு அப்புறம் வந்து இந்த ரோடு இந்த இடத்துல முன்னிக்காதை தெரிஞ்ச ஒரு கம்பெனியில அவனுடைய சேலரி அவனுக்கே தெரியாது. இதுல வந்து ஓரளவுக்கு இவ்வளவு சேலரி கொடுக்குறாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு பெரிய வாய்ப்பு. இப்போ திருப்பூர் நம்பி வர்றாங்கன்னா எப்படி வந்தாலும் இந்த சேலரி வருது அப்படிங்கிறது தெரிஞ்சுதான் நம்பி வர்றாங்க. ஏன்னு வரமாட்டாங்க. எப்படி படிப்பறிவே இல்லாட்டி கூட 50 வயசு ஏஜ் ஆனாலும் அவங்க வந்து தினம் 100 ரூபாய் சம்பாதிக்கிற வாய்ப்பு இருந்தாங்க. இதோட மற்ற பலன்கள் என்ன? வேலைக்கு ஒரு சீக்கிரமா வந்து அவங்களுடைய சேலரி டீடைல்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லுங்க. தன்னம்பிக்கை நல்லா வளர்க்குறீங்க. மற்ற நிறைகள் என்ன? மற்ற நிறைகள் பிளஸ் பாயிண்ட் பாயிண்ட்னா இந்த 2 வாய்ப்பு கிடைக்கிறதோட மற்றது அவனுக்கு அவனுக்கு எது அல்லாம ஒரு அவனுடைய உயர்வுக்கு போகிற முயற்சி பண்றாங்க. ஏன்னா அந்த ஏஜ்ல வந்து ஒரு 20-25 இயர்ஸ் வரைக்கும் அவங்களுக்கு வந்து விளையாட்டு தன்மை அதிகமாக இருக்கு. அவனுக்கு ஒரு வழிகாட்டி இல்லைங்கிற போது வழிகாட்டுற போது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பயன்படுத்துறதுக்கு. நல்லா பண்றதுக்கு வந்து அங்கேயும் ஒரு ஆபீஸ் மாதிரி ஒரு ஏரியாவில் ஒன்று இருக்குன்னா அவன் அங்கே போய் நிறைய பேர் படிக்காட்டி கூட நிறைய இருக்குது எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஆபீஸ் வந்து ஒரு இடத்துல வந்து தன்னை வேலை செஞ்சு இந்த ஏரியாவுக்கு ஒரு 4 பஞ்சாயத்துக்கு இந்த இடத்துல இப்போ வந்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் போட்டு அது இன்டர்நெட்டு இதெல்லாம் கொடுத்துட்டீங்கன்னா அவன் வந்து அதுல ஒரு அதை விடாம நீங்க ஒரு 10 இன்டர்நெட்டு அவன் கொஞ்சம் ஒரு கம்ப்யூட்டர் பண்ற மாதிரி ட்ரைனிங் மாதிரி கொடுத்தாங்க கூட அதுலேயும் அவங்களுக்கு ஒரு பழகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இன்னைக்கு ஒரு 10th+2 படிச்சுட்டு வர்றாங்க, ஒரு கம்பெனி போறாங்க, டெலிவரி கொடுக்கணுங்கிற கம்ப்யூட்டர் ஆன் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ அவனால டெலிவரி கொடுக்க முடியாது. அப்போ அந்த இடத்துல அவன் வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதையும் நாம் கொடுத்து அனுப்புறது வந்து அவனுக்கு நல்லா இருக்கும். ட்ரைனிங் அதில் 3 கொடுத்து அனுப்புனா ஒன்றும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து கூட கைடன்ஸ் நிறைய பேருக்கு வந்து படிச்சு என்ன பண்ணுறது அது இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி நாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அந்த மாதிரி பண்ணி பண்ணலாம். நல்ல பாயிண்ட் அது இருந்தால் தான் ஒரு இடம் வந்தால் தான் இப்போ அவன் ஒருத்தர் யூஸ் பண்ணுறான், ஒருத்தர் அப்புறம் ஒரு சில பேர் வந்து நீ போகலாமா வாண்டாமான்னு செக் பண்ணி விட்டுருவேன். ஒரு இடத்துல வந்து ஒரு ஆபீஸ் மாதிரி இருந்து அங்க வந்து ஒரு 50 பேர் 100 பேர் 2 போனாவே அந்த இடத்துக்கு அவனுடைய